ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறிவிப்பட இயக்குனர் அருண் பிரபுவோட சக்தி திருமகன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல விஜய் ஆண்டனி மெயின் லீடா நடிச்சிருக்காரு. இதோட கதையில கிட்டு செக்ரட்டேரியட் மீடியேட்டர் என்ற போர்வையில செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் யாராலையும் பண்ணி தர முடியாத வேலையை லஞ்சம் கமிஷன் வாங்கிட்டு முடிச்சு தர ஒரு கில்லாடி புரோக்கரா இருக்காரு. வர பணத்துல கொஞ்சம் ஏழைங்களுக்கும் உதவி பண்றாரு. பெரிய கமிஷனுக்காக ஒரு வேலையில இறங்க அதுல ஏற்படுற பிரச்சனைங்க பெரிய அரசியல் சாணிக்கிறான அபயங்கரை டிஸ்டர்ப் பண்ணுது. அவரு கிட்டுவை எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு எல்லா அரசாங்க போர்ஸையும் அவருக்கு எதிராக திருப்ப கிட்டு இதுல இருந்து மீண்டாரா, அவரோட பின்னணி என்ன, கிட்டுவுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கான்னு சொல்ல வரதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் ஊழல் செய்யறவங்க கிட்ட இருந்து பணத்தை கமிஷன் போர்வையில பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்கறது தான் இதோட டெம்ப்ளேட். அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரீல்ஸ் டைப்ல பரபரன்னு கொடுத்திருக்காங்க. அரசாங்கத்தோட முடிவா வெளிவரத்துக்கு முன்ன சொந்த லாபத்துக்காக இயங்குறவங்களாலும் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாகவும் இருக்கிற மாதிரி அது அமையறத இந்த அரசியல் தரகர் மூலமா பாக்குறோம். படம் நெடுக அரசியல் நையாண்டியும் சமூக அவலத்தையும் தூவி இருக்காரு. ஏற்கனவே கைவிட்ட அமைப்புல ஒரு சாதாரண மனுஷனோட ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நம்பிக்கை எல்லாமையும் காட்டுது. இந்த தரகு வேலை மூலமா 6000 கோடி ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு ஹீரோவை பிடிக்க துரத்தும் போதுதான் கதை இன்னும் வேகமா போகுது. ஆனா கடைசியில இவங்க சொல்ல வர்றது எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. இதுல இங்கிலீஷ் வேற நடுநடுல நிறைய தகவலுங்க அடுக்கடுக்கா வந்து விழுந்துட்டே இருக்கு. அதுக்கேற்ற சீனுங்கள் அதால பல இடத்துல கனெக்ட் ஆக முடியல. கடைசியில இதுக்கெல்லாம் ஒரே வழி களை எடுக்கிறதான சினிமாத்தனமா முடிக்கிறாங்க. சில விஷயங்கள் எல்லாம் ஹீரோ எப்படி பண்றாருன்னு தோணினாலும் அதெல்லாம் யோசிக்க முடியாதபடி பரபரன்னு கதை போறதாலும் நம்மோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்களும் வரதால சக்தி திருமகனை கடைசி வரை பார்க்க வைக்குது. இதுல வர பல விஷயங்கள் உங்களை நிச்சயமா யோசிக்க வைக்கும். சமகால அரசியல் சமூக பிரச்சனை பத்தி கேள்விகளையும் எழுப்பும். சோ உங்க பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல இதை கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.